குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மதுருச்சி தமிழில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ப்ராக்கலி அண்ட் பொட்டேட்டோ ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 2 பெரிய உருளைக்கிழங்கு, அப்புறம் ப்ராக்கலி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது காலிஃப்ளவர் மாதிரியே டார்க் க்ரீனாக இருக்கும். இதோட பூ மட்டும் எடுத்து, ஃப்ளாரல்ஸ் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஃபர்மாக இருக்கணும், உடையக்கூடாது. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ப்ராக்கலி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அது ஓப்பனாக அந்த ஃப்ளாரல்ஸை க்ளீன் பண்ணி காலிஃப்ளவர் மாதிரியே தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. புழு பூச்சி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நேராக அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சாலே வெந்துடும். இல்லைனா நீங்கள் ஸ்டீம் குக் ப்ரெஷரில் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் குக்கரில் ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் தனித்தனியாக வேக வச்சுக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். மைக்ரோவேவ் இருந்ததுன்னா அதுலேயும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஆலிவ் ஆயில் ஒரு 5 to 6 டீஸ்பூன்ஸ் விட்டுக்கோங்க. இது ஃப்ரைனால் கொஞ்சம் ஆயில் கூட விடுறேன். பெரிய பேனாக எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகும் உங்களுக்கு. அப்போது முதல்ல நம்ம வேக வச்ச பொட்டேட்டோ க்யூப்ஸை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதும் வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம். இதுக்கு இந்த பொட்டேட்டோஸ்க்கு ஒரு ரோஸ்டட் எஃபெக்ட். நம்ம ஒரு ஓவனில் வச்சோன்னா எப்படி இருக்கும், 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகி மொறுன்னு அந்த ப்ரௌன் கலர் வர மாதிரி, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். அதனால் நிதானமாக குக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் திருப்பி போடுறேன். என்ன ஒரு அழகான ப்ரௌன் லேயர் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி குக் பண்ணணும். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வானிலையில் சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் பண்ணி வச்ச ப்ராக்கலியும் அதில் சேர்க்கணும். இந்த ப்ராக்கலியும் ஃப்ரை ஆகணும். இது ஸ்டிர் ஃப்ரை, அதனால் ரெண்டுமே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேலே தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. நம்ம நார்மலாக சாம்பார் தூள், காரத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி போட்டு பொரியல் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்க்கறதுனால இந்த ஸ்டிர் ஃப்ரைக்கு ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா பரட்டி விட்டுட்டு அந்த பேன்லேயே நிதானமாக வச்சு ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அதனால தான் பெரிய பேன் எடுத்துக்க சொல்கிறேன். நல்லா பருத்தி விட்டு கொஞ்சம் அதை அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பரான ப்ராக்கலி பொட்டேட்டோ ஸ்டிர் ஃப்ரை ரெடி. எந்த ஒரு வெரைட்டி ரைஸோடையும் இதை சர்வ் பண்ணலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனல் மதுருச்சி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோஸும் பார்த்துட்டே இருங்க. More interesting videos are coming your way. Thank you.